ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கான பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தமிழ் மீடியம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இல்லை எனக்கு இங்கிலீஷ் மீடியம் தான் வேணும் அப்படின்னம்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். இல்லை எனக்கு இது கொஸ்டின் வித் ஆன்சரோட எனக்கு மெட்டீரியலாக இருந்தால் படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான ப்ரைஸ் ஆல்ரெடி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் வாங்கின மாதிரி தான், ₹100. என்னுடைய நம்பர் 6379172791 இல்லைனா 8072021999 ஏற்கனவே பண்ணது. இது இப்போ கொடுக்குற நம்பர் 6379172791. இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவேன். இல்லை வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் எல்லாமே இதில் சொல்லியிருக்கேன். இதையும் ரெடியூஸ் பண்ணி இந்த மெட்டீரியல்லையும் இதை மட்டும் படித்தா போதும்னு ரெடியூஸ் பண்ணியும் சொல்லியிருக்கேன். நிலைமம் என்பது யாது, அதனுடைய வகைகள் 2 மார்க்கில் திருப்புத்திறன் தத்துவம் வரையறு, நியூட்டனின் 2ஆம் விதியினை கூறுக, நிறை எடை இவற்றை வேறுபடுத்துக. வேறுபாடு கொஸ்டின் எல்லாமே மேக்ஸிமம் ஓரளவுக்கு நல்லா படிச்சுக்கோங்க. அதுமாதிரி ஸ்னெல் விதியை கூறுக, இது எல்லாமே நமக்கு ரிப்பீட்டர். குவிலன்ஸ் ஒன்றில் F மற்றும் 2F புள்ளிகளுக்கு இடையே உள்ள பொருள் வைக்கப்படும் போது உருவாக்கப்படும் பிம்பத்திற்கு கதிர் வரைபடம் வரைகன்றது கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த குவிலன்ஸுடைய கொஸ்டின் உங்களுக்கு 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் மூணுலையுமே இம்பார்ட்டன்ட். மூணில் ஏதாவது ஒன்றுலனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்டுருவாங்க. அதுமாதிரி கிட்டப்பார்வை குறைபாட்டிற்கான காரணங்கள் யாவை 2 மார்க்கில் கேட்கும்போது ஏதாவது 2 பாயிண்ட் எழுதினா போதும். வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது, போக்குவரத்து சைகை விளக்குகள் சிவப்பு நிறத்தில் அமைக்கப்படுவதன் காரணம் என்ன, இது 2ல் 1 உங்களுக்கு எக்ஸாமில் கன்ஃபார்மாக கேட்டுருவாங்க. புரியுங்களா? வானம் நீல நிறமாக காணப்படுவதற்கான காரணம், போக்குவரத்து சைகை விளக்குகள் சிவப்பு நிறத்தில் காணப்படுவதற்கான காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குவிலன்ஸில் 20 சென்டிமீட்டர் தொலைவு பொருள் ஒன்று வைக்கப்படுகிறது எனில் பிம்பத்தை தோன்றும் இடத்தை அதன் தன்மையும் கண்டறிக. ஒரு சம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இதில் கம்பல்சரி கொஸ்டினில் கேட்கக்கூடிய சம்மும் ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இல்லை எனக்கு அடிஷனலாக புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வித் ஆன்சரோட சென்ட் பண்ணிடுறேன். பருவ வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன, பாயில் விதியை விளக்குக. விதிகளை பொறுத்த வரைக்கும் பரும விதி, பாயில் விதி, நியூட்டன் செகண்ட் லா, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா படிச்சுக்கோங்க. அதுமாதிரி மின்னோட்டத்தினுடைய அலகை வரையறு. மின்னிலை விளக்குகள் டங்ஸ்டன் பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் மின் உருகை இழையாக அதனை பயன்படுத்துவதில்லை, ஏன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 வோல்ட் மின்னழுத்தம் ஒரு சம் வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து 4 மணி நேரத்தில் நுகரப்படும் மின்னாற்றல் ஆகியவற்றை கணக்கிடுக இம்பார்ட்டன்ட் சம். மீயொலியை உணரும் ஏதேனும் 3 விலங்குகளை கூறுக. நாய், வவ்வால், டால்ஃபின். கப்பலில் இருந்து கடலின் ஆழத்தை நோக்கி சம்மில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசை அந்த ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய சம் எல்லாமே கொடுத்துருப்போம். அடுத்தது உங்களுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டார்ட் ஆகும். அணுக்கட்டு எண் வரையறு. வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகளுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் கொடு. ஒப்பு அணு நிறை வரையறு. துரு என்றால் என்ன, துரு உருவாவதன் சமன்பாட்டை தருக. இரும்பு துருப்பிடுத்தலுதற்கான 2 காரணங்களை தருக. இதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். அதுமாதிரி நீர் கரைசல் மற்றும் நீரற்ற கரைசல் என்றால் என்ன, குளிர் பிரதேசங்களிலிருந்து நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன, ஏன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த பிக்சர் ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் வந்து நமக்கு பப்ளிக்கில் கேட்டது வேறு. இந்த வருஷம் என்ன ரிப்பீட்டடாக ஒரு 2 தான், அது 2 தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இது ஆக்சோமின் படம் வரைந்து பாகங்களை கூறி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடியது. அடுத்து மலரும் தாவரங்களில் காணப்படும் 3 வகை திசுக்கள் உங்களுக்கு 4 மார்க் 7 மார்க் 4 மார்க் 7 மார்க்லாம் இதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வீடியோவில் சொல்லிடுறேன். அட்டை ஓம்புயிரியின் உடலிலிருந்து எவ்வாறு ரத்தத்தை உறிஞ்சுகிறது, அது ஒன்று 33ல் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து படிச்சுக்கோங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 37 போல்டிங் என்றால் என்ன, அதை எப்படி செயற்கையாக உருவாக்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ABC மற்றும் D பாகங்களை அடையாளம் காணுவோம். 38 ஏற்கனவே ஒரு பிக்சர் சொன்னேன் இல்லையா, அது ஒன்று இது ஒன்று. இது 2 தான் நமக்கு ரிப்பீட்டடாகவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு இம்பார்ட்டன்ட் டயக்ராம் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க்கில் அட்டன் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா வீடியோ அப்டேட் பண்ணுவேன். நம்முடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போக்கும் தாவரங்களில் நடைபெறும் பால் நிறுவனத்தின் நிகழ்வுகளை எழுதுக, அது ஒன்று. பினோபைட் ஜீனோபைட் பினோடைப் ஜீனோடைப் மற்றும் பற்றி நீவிர அறிவது என்ன, இது ஒன்று கொஸ்டின் நம்பர் 40ல் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 42ல் புதை உயிர் படிவங்களின் காலத்தை எவ்வாறு அறிந்து கொள்ள இயலும், அது ஒன்று. அதுமாரி 44ல் இருக்கக்கூடிய குருத்தணுக்களின் வகைகளை எழுதுக, இது ஒன்று படிச்சுக்கோங்க. அதுமாரி ஐடி, டிஎம், ஹெச்ஐவி, பிஎம்ஐ, எய்ட்ஸ், சிஹெச்டி, இது எல்லாமே டெஃபினிஷன். இதில் நான் 6ல் ஏதாவது 2 மார்க்கில் கேட்குறாங்கன்னா 2 கேட்பாங்க. ஒரு வருஷம் நமக்கு 4 மார்க் கொஸ்டின்லையும் கேட்டிருந்தாங்க. புரியுங்களா? 6 மார்க்கில் 4 + 2 அப்படின்னு 2 மார்க் கொஸ்டின் கேட்கும்போதும் கேட்பாங்க. அதனால் நல்லா ஒரு தடவை 6ஐயுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக அப்படியே 49 2 மார்க். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 4 மார்க்கில் அக்யூரேட்டாக நான் சொல்கிறத மட்டுமே படிச்சிருந்தாலே போதும். ராக்கெட் ஏவுதலினுடைய ஏவுதலை விளக்குக.
ராக்கெட் ப்ரொபல்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். அதே மாதிரி குவிலன்ஸ் ஒன்றினால் தோற்றுவிக்கப்படும் பிம்பங்களுக்கான விதிகளை கதிர் வரைபடங்களுடன் விளக்குக. கொஸ்டின் நம்பர் 2ல் இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டு நுண்ணோக்கி ஒன்றின் அமைப்பை செயல்படும் விதத்தையும் விளக்குக. கொஸ்டின் நம்பர் 3ல் இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 6 சாதாரண தொலைக்காட்சி பெட்டியை விட எல்இடி தொலைக்காட்சி பெட்டியினால் ஏற்படும் நன்மைகள் யாவை, அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8ல் இருக்கக்கூடிய இயற்கை மற்றும் செயற்கை கதிர் இயக்கம் ஏதேனும் 3 பண்புகளை எழுதுக, அது ஒன்று இம்பார்ட்டன்ட். சம் இடையில உங்களுக்கு ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன், கம்பல்சரியில் கேட்பாங்க அப்படிங்கிறனால. ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள், அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா மீள் மற்றும் மீளாவினை வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியேட் கொஸ்டினே இவ்வளோ கொடுத்துருக்கீங்களே, கண்டிப்பாக டிஃபரன்ஷியேட் எல்லாத்தையுமே படிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் 7 மார்க் 3லையுமே ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. அன்றாட வாழ்வில் pH எவ்வாறு முக்கிய பங்கு வகிக்கிறது, அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சம் கொடுத்துருக்கேன், சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்ட். கொஸ்டின் நம்பர் 16ல் இருக்கக்கூடிய 7 மார்க்கில் சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்ட். ஆக்சுவலாக நமக்கு ஆல்ஃபா பீட்டா காமா சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்ட் இது எல்லாமே நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அதுமாரி மெரிட்ஸ் ஆஃப் எல்இடி பல்ப், எல்இடி பல்பினுடைய நன்மைகள் யாவை, அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்பு பற்றி எழுதுக 21, ரத்தத்தினுடைய பணிகள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். ரத்தத்தினுடைய பணிகள் இது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து நியூரான்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன என்று விளக்கு, அது ஒன்று. ஒரு முனை நியூரான், இருமுனை நியூரான், பலமுனை நியூரான்கள். அதுமாதிரி குரோமோசோமினுடைய அமைப்பை விவரிக்கவும். இதுக்கெல்லாம் படம் வரையணும், புக்கில் கொஞ்சம் தெளிவாக இருந்தது அப்படின்னம்னா நல்லா பிக்சர் ட்ரா பண்ணி பழகிக்கங்க. ஏன்னா படத்துக்கும் நமக்கு 2 மார்க் இருக்குது அப்படிங்கிறனால அது நல்லா படம் வரைஞ்சி பழகிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் புதை உயிர் படிவங்களின் காலத்தை எவ்வாறு அறிந்து கொள்ள இயலும், அது ஒன்று. ஜீன் குளோனிங் தொழில்நுட்பத்தை படத்துடன் விவரி. ஏன்னா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் 99% உங்களுக்கு சிங்கிள் 7 மார்க் கொஸ்டினாக கேட்க மாட்டாங்க பயாலஜியில், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு 4 மார்க் ஒரு 2 மார்க் அப்படின்னு கேட்டு தான் உங்களுக்கு அந்த 7 மார்க்கில் கேட்பாங்க, புரியுங்களா. 7 மார்க்கு சிங்கிள் 7 மார்க்கை கேட்கக்கூடியது அப்படின்னம்னா அச்சவி பரவக்கூடிய பல்வேறு வழிகளை விளக்கு, இது ஒன்று. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 7 மார்க் கொடுக்கும்போதே கொடுத்துருக்கேன், அது லாஸ்ட்டாக வந்துடும் 7 மார்க்கில். நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. உங்களுக்கு இது நியூட்டனின் இயக்கத்தினுடைய விதிகளை விளக்குக 7 மார்க்கில் நமக்கு இம்பார்ட்டன்ட். உந்தமாரா கோட்பாட்டை கூறி அதை மெய்ப்பிக்க 7 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ஃபிசிக்ஸில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒளியின் ஏதேனும் 5 பண்புகள் 7 மார்க் கொஸ்டினில் நமக்கு இம்பார்ட்டன்ட். கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக 7 மார்க் கொஸ்டினில் இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்திங்கன்னா அப்படி கெமிஸ்ட்ரி போயிடலாம். ஏன்னா இப்போ சொல்லியிருந்தது எல்லாமே ஃபிசிக்ஸில் சொல்லியிருந்தேன். கெமிஸ்ட்ரியில் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்வினை வருவி உங்களுக்கு 7 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா அப்படியே செகண்ட் ஒன் கரைதிறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகள் பற்றி குறிப்பு வரைக 7 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். கெமிஸ்ட்ரி பயாலஜியில் தான் நமக்கு நல்லா பார்க்கணும், ஏன்னா பயாலஜியில் தான் நமக்கு ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு வினையின் வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகளை விளக்குக, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா படிவரிசை என்றால் என்ன, படிவரிசை சேர்மங்களின் 3 பண்புகளை கூறுக, அது ஒன்று. கரும்பு சாறிலிருந்து எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, கொஸ்டின் நம்பர் 5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக நம்ம கேட்கலன்னு சொல்லும்போது இந்த வருஷம் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பயாலஜியில் ஒரு வித்திலை தாவர வேர், இருவித்திலை தாவர வேர். ஆக்சுவலாக இது வந்து 4 மார்க் கொஸ்டின் தான், புரியுங்களா. உங்களுக்கு 7 மார்க்கில் கேட்குறாங்கன்னா இந்த ஒரு வித்திலை இருவித்திலை கேட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் நமக்கு இன்னொரு வேறுபடுத்தும் கொஸ்டின் சேர்த்து தான் கேட்பாங்க. அதனால் இது ஆவணால் பார்த்தீங்கன்னா அப்படின்னா காற்றுள்ள சுவாசம் காற்றில்லா சுவாசம் அது ஒன்று கொடுத்துருக்கோம். அதுமாதிரி இலைத்துளைகள் திறப்பதற்கும் மூடுவதற்கும் காரணமாக அமைப்புகள் காப்பு செல்கள் ஆகும் விளக்கு, அது ஒன்று படிச்சுக்கோங்க. நீராவி போக்கு என்றால் என்ன, மூளையினுடைய அமைப்பு. சிங்கிள் 7 மார்க்கை கேட்கணும் அப்படின்னம்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. மூளையினுடைய அமைப்பையும் பணிகளையும் விளக்குக. அப்படி பிடிஎஃப் பே பண்ணி வாங்குறவங்களுக்கு இது கொஸ்டின் வித் ஆன்சரோட கவர்மெண்ட் கீ ஆன்சர் படியும் உங்களுக்கு கொடுத்துருவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. வேணுன்னா என்னுடைய நம்பர் 6379172791 இல்லைனா 8072021998 இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா சென்ட் பண்ணிடுவேன். இந்த கொஸ்டின் நம்பர் 6 எப்படி மூளையினுடைய செயல்பாடுகள் இம்பார்ட்டன்ட் சொன்னோன்னா அதேமாதிரி இந்த கொஸ்டின் நம்பர் 6 டிஎன்ஏ அமைப்பு எவ்வாறு உருவாகியுள்ளது, டிஎன்ஏவின் உயிரியல் முக்கியத்துவம் யாது, அதையும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. 7 மார்க்கில் நமக்கு பயாலஜியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க்கில் எதெல்லாம் கேட்பாங்களோ, அதாவது 3 கேட்டு எழுத சொல்லுவாங்களே அந்த டைப்பில் இருக்கக்கூடியது எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். காடுகளினுடைய முக்கியத்துவம் பற்றி கூறுக. ஆக்சுவலாக 4 மார்க்கில் நமக்கு இம்பார்ட்டன்ட். 7 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா மழைநீர் சேகரிப்பினுடைய முக்கியத்துவம் 2 மார்க்லையும் காடுகளினுடைய முக்கியத்துவம் பற்றி எழுதுக ரெண்டுமே கேட்டு நமக்கு 7 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஏன்னா ப்ரீவியஸரில் இது மாதிரி கேட்டிருக்காங்க, அதனால் ரைட்டுங்களா. சொன்ன கேள்வி எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சிருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணுன்னா என்னுடைய நம்பருக்கு பே பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.